இல்ல மதுரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை, புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய கோட்டை. அதிலே நிறைய மதுரை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஜிப்மர் மருத்துவமனை விரைவில் திறக்க வேண்டும். அதுபோன்று பல்வேறு சாலை வசதிகள், மேம்பாலங்கள், பல்வேறு மதுரையின் வளர்ச்சிக்காக புதிய நீதி கட்சி இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. சார், முதல்வரா களம் கால்றீங்க. ஒரு மூத்த அமைச்சர் பிடிஆர் இருக்காரு, அந்த தொகுதியில நீங்க எதிர்த்து நிக்க போறீங்க. தொகுதியை பத்தி ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா? எந்த அளவுக்கு நீங்க தயாரா வந்திருக்கீங்க? கண்டிப்பாங்க தொகுதியை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை அலசி ஆராய்ச்சி. ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை மதுரைக்கு வந்திருக்கேன், இங்க படைப்பிடிக்காம வந்துருக்கேன். தூங்கா நகர் மதுரையை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு ஒரு மக்களுக்காகட்டும் இந்த மண்ணுக்காகட்டும் நல்ல தீர்வு கொடுக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும், அதுக்காக உழைக்கணும்னு தான் வந்திருக்கேன். 4ஆம் தேதி 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல். கேம்பெயின் இமீடியட்டா ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான இப்ப விஐபிஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டியது. கட்சி தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். அவங்களோட ஆதரவையும் ஆசீர்வாதையும் பெற்றுட்டு 4ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். போட்டி எல்லா இடத்துலயும் கடுமையா இருக்கும். போட்டின்னு பார்த்தா நம்ம ஒதுக்கி போக முடியாது. ஜெயிக்கிறதுக்கு தான் இப்போ போராடுறோம். கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. கண்டிப்பா ஜெயிப்போம்.